இந்தியாவில் மொத்தம் 230 வகையான பாம்பு இனங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் சுமார் 50 இனங்கள் மட்டும்தான் நச்சுத்தன்மை உடையதான். சில வகையான பாம்புகளோட விஷத்தன்மை நரம்பு மண்டலத்தை நேரடியாக தாக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த நாகப்பாம்பு, பவளப்பாம்பு, கட்டுவிரியன் பாம்பு போன்ற பாம்புகள் கடிச்சுது அப்படின்னா அதோட விஷம் நேரடியாக நரம்பு மண்டலத்தை தாக்குமா. வேறு சில பாம்புகளோட நச்சுத்தன்மை குழாய்களையும், அதாவது நம்ம இரத்த குழாய்களையும் இரத்த அணுக்களையும் தாக்கி ரத்தத்தை உறைய வைக்குமா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த கண்ணாடி விரியன் பாம்பு அப்படின்னு இந்த பாம்பு கடிச்சுது அப்படின்னா அதோட விஷம் நம்ம ரத்தத்தை உறைய வைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப விஷத்தன்மை உடையதான். இந்த வீடியோவில் பாம்புகளை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். பாம்புகளால் ஒரு வருஷத்துக்கு மட்டும் உலகில் 1,00,000 பேர் கொல்லப்படுறாங்களாம். பிரேசிலில் இருக்கிற குமேதா கிராண்டேன்ற ஒரு தீவுக்குள்ளே மக்கள் போகிறதே இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே 5 மீட்டருக்கு ஒரு பாம்பு அப்படின்னு வச்சு கால் வைக்கிற இடம் எல்லாமே பாம்புகளால் நிறைஞ்சிருக்குதான் அந்த தீவு. 2 தலைகளோட பிறந்த பாம்புகளை நாம் எல்லாரும் பார்த்துருப்போம். ஒரு சில பேர் ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம், சில பேர் வீடியோஸில் பார்த்துருப்போம், இன்னும் சில பேர் நேரில் கூட பார்த்துருப்பாங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2 தலைகளுமே உணவு சாப்பிட்றப்போ ஒன்றே ஒன்று அடிச்சுக்குமா. உலகத்தில் இருக்கிற அதிக விஷத்தன்மை உடைய பாம்புகளில் முதல் 10 விஷத்தன்மை உள்ள பாம்புகள் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கான். பாம்புகளை விட தேனீக்களால் தான் மனிதர்கள் அதிக அளவில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. பாம்புகளால் அதோட வாயை 150 டிகிரிக்கு திறக்க முடியுமா. பிளாக் மாம்பா அப்படின்ற பாம்பு கடித்து உயிர் பிழைச்சவங்கன்ட்டு இப்போ வரைக்கும் யாருமே கிடையாது. டைட்டானோபாவா என்னும் பாம்பு தான் உலகத்திலே பெரிய நீளமான அதே நேரத்தில் எடை அதிகமான பாம்பு. இது கிட்டத்தட்ட 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பாம்பு இனம்னு சொல்கிறாங்க. பாம்பாட்டியோட மகுடி சத்தத்துக்கு பாம்புகளை ஆடுறத பார்த்துருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அது பாம்பாட்டியோட மகுடி சத்தத்துக்கு ஆடுறது கிடையாதாம். அது அந்த பாம்பாட்டியோட அசைவுக்கு தான் ஆடுமா. ஏன் அப்படின்னா பாம்புகளுக்கு காதுகளே கிடையாதாம். அதே மாதிரி பாம்புகளுக்கு கண்ணிமைகளும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி தூங்கும் அப்படின்னு நம்ம கேட்டால் பாம்புகள் திறந்த கண்களுடன் தான் எப்பவும் தூங்குமா. பொதுவாக அதிர்வுகளை வச்சு தான் பாம்புகள் மற்ற விலங்கோட வருகையை உணருமா. இதில் ஒரு சிலையான பாம்புகள் 2 வருஷம் வரை உணவின்றி உயிர் வாழும் திறன் கொண்டதாம். அது தன்னோட உடம்புல சேர்த்து வச்சிருந்த கொழுப்புகளின் உதவியோட 2 ஆண்டுகள் வரை உயிர் வாழுமா. பொதுவாக பாம்புகள் பால் முட்டையை உறிஞ்சி குடிக்கும்லாம் பொய்யான தகவல்கள் சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே அது சாப்பிடும் உணவுகளான எலி, தவளை போன்ற விலங்குகளை முழுசாக விழுங்கிடுமா. முட்டையை சாப்பிடுவதா இருந்தாலும் முழுமையாக தான் விழுங்கியாகணும். அதே போல் பாம்பு தன் இணையோட சேர்வதை எளிதில் யாராலையும் பார்க்க முடியாது. அரிதான இந்த காட்சிகளை பார்க்கணும் அப்படின்னா மறைஞ்சிருந்து பார்க்கணும், அப்படி இல்லைன்னா கேமராவில் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த பாம்பு நீண்ட நேரம் தன்னோட இணையோட சேர்ந்து இருக்குமா. பாம்புன்ற இந்த உயிரினம் உலகத்தில் தோன்றி 13 கோடி ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பள்ளிகளில் இருந்து பாம்புகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதா சொல்லப்படுது. விஷத்தன்மை உள்ள பாம்புகள் கடிச்சா கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும்னு தெரியும். ஆனால் விஷமே இல்லாத பாம்புகள் கடிச்சா உயிர் போகாது, ஆனால் உடம்புல ஒரு விதமான அரிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு விதமான பாம்புகள் கடிச்சுது அப்படின்னா உடம்புல வீக்கம் ஏற்படுமா. மண்ணுண்ணி பாம்புகள் அப்படின்ற பாம்பு இனம் கடிச்சுது அப்படின்னா தொழுநோய் வரைக்கும் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பாம்புகள் எலி, தவளையை தான் தன்னோட உணவாக சாப்பிடும். ஆனால் நல்ல பாம்பு, கட்டுவிரியன் பாம்புன்ற பாம்புனும் வேறு வகையான பாம்புகளையே உணவாக சாப்பிடுமா. மனுஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விலங்கோ உருவத்தை வச்சு தான் ஆண் பெண்ணுன்னு வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. ஆனால் பாம்புகள் வாசனையை வச்சு தான் இது ஆண் இது பெண்ணுன்னு இனம் கண்டுகொள்ளுமாம். முட்டையிட்டு கொஞ்சம் பொறிக்கிற இனத்தை சேர்ந்த பாம்புகள் நிலத்தில் மட்டும்தான் முட்டையிடும் நினச்சிருப்போம். ஒரு சில பாம்புகள் நீருக்கடியில் தான் முட்டையிடுமா. இன்னும் ஒரு சில பாம்புகள் ஒரு படி மேலே போய் தன்னோட உடலுக்குள்ளேயே முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு வெளியிடுமாம். கொம்பேரி மூக்கன்ற பாம்புனம் ஒருத்தரை கடிச்சு கொன்னுடுச்சு அப்படின்னா அது சுடுகாடு வர போய் அந்த சுடுகாட்டில் இருக்க மரத்து மேலே ஏறி நின்று அந்த பிணம் எரிக்கப்படுதான்னு பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா கொம்பேரி மூக்குன்ற பாம்பினம் விஷமே இல்லாத பாம்பினத்தை சேர்ந்ததாகும். பொதுவாக பாம்புகள் யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இனம். நாம் அதை சீன்றவரை பாம்புகள் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் நாம் அதை சீன்றனால தான் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்மளை அதை எதிர்த்து தாக்கும். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணணுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.